டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய சியராவை ரிவீல் பண்ணதிலிருந்தே இந்தியன் மார்க்கெட்ல ஒரு பெரிய வேவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அனைவரும் இந்த காருடைய லுக்ஸை பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டர்போ பெட்ரோல் இன்ஜின் மற்றும் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் காரணமாக இந்த காருடைய ஹைப் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த லிஸ்ட்ல நாம சொல்ல போற 5 விஷயம் உங்களுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னா டாடா சியராவை நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றது நல்லது. டாடா சியரா அப்படிங்கிற நேம் பிளேட் நமக்கு பரிச்சயமானதா இருந்தாலும் இந்த கார் கிரவுண்ட் அப் ஒரு கம்ப்ளீட்லி புதிய ப்ராடக்ட் ஆகும். டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் லெவலில் மட்டும் இல்லாமல் என்ஜின் லெவல்லையும் இது ரொம்ப புத்தம் புதிய ப்ராடக்ட் ஆகும். இதன் காரணமாக ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஓனர்ஸ் கிட்டத்தட்ட 6 to 12 மாதங்கள் வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் உடைய சின்ன கிளிச்சஸ் இருக்க சான்சஸ் இருக்கு. இதன் காரணமாக நீங்கள் ப்ரூவனான ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டாடா சியராவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் அடுத்தபடியாக டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய பவர்ஃபுல்லான டர்போ பெட்ரோல் இன்ஜினை லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இதில் கேட்ச் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸில் மட்டுமே இந்த பவர்ஃபுல்லான இன்ஜின் கிடைக்கும். நீங்கள் ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லவர் பவர்ஃபுல்லான இன்ஜின் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் உங்களுக்கு சியரால எந்த ஆப்ஷனும் கொடுக்கல. இதன் காரணமா நீங்க ஒரு மேனுவல் கார் டிரைவிங் எந்தூசியாசிஸ்ட் அப்படின்னா டாடா சியராவை அவாய்ட் பண்றத தவிர வேற வழி இல்லை. டாடா சியராவோட லுக்ஸ்க்காக நீங்க பேஸ் வேரியண்டோடைய மேனுவல் வாங்குனீங்க அப்படின்னா இதுல ரொம்பவே லாகியான என்ஜின் மட்டுமே அவைலபிளா இருக்கு. பவர்ஃபுல்லான இன்ஜின் ஆட்டோமேட்டிக்ல மட்டுமே அவைலபிளா இருக்கிறதுனால மேனுவல் பையர்ஸுக்கு சியாரா எந்த ஆப்ஷனும் கொடுக்கல. மேலும் டாடா சியாராவோட அட்வர்டைஸ்மெண்ட்ல நீங்க பல அட்வென்ச்சரான சீன்ஸை பார்த்திருப்பீங்க. நீங்க ஆக்சுவலான அட்வென்ச்சருக்கு ஆல் வீல் டிரைவ் வேரியண்டோட டாப் அண்ட் வேரியன்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா சியாரால எந்த ஆப்ஷனும் இல்ல. கிட்டத்தட்ட பெட்ரோல் டீசல் வெர்ஷன்ல கம்ப்ளீட்டா அவைலபிளா இல்ல, எலக்ட்ரிக் வெர்ஷன்ல இது அவைலபிளா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது லான்ச் ஆகிறதுக்கு 6 மாதத்திலிருந்து 1 வருடம் ஆக சான்சஸ் இருக்கு. ஆல் வீல் டிரைவ் மற்றும் ரியலான ஆஃப் ரோட் பர்பஸ்க்காக நீங்க கார் வாங்குறீங்க அப்படின்னா டாடா சியராவை நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் ஃபைனலா டாடா சியராவோட பிரைசிங்கை பத்தி சொல்லலாம். 11.49 lakhs அப்படின்னு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினுக்கு சென்சிபிளா பிரைஸ் பண்ணியிருந்தாலும் டாப் அண்ட் வேரியன்ட்ஸோட பிரைசிங்கை இன்னுமே லான்ச் பண்ணல. இது கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது இன்னைக்கு இருக்கிற எதிர்பார்ப்புப்படி. இது ஆட்டோமேட்டிக்கா XUV700 டாடாவோட ஓன் ஹேரியர் மற்றும் சஃபாரியோட டெரிட்டரிக்குள்ள கொண்டு போகுது. அபார்ட் ஃப்ரம் டாடா சியரோட லுக்ஸ், XUV700 மற்றும் டாடாவோட ஓன் ஹேரியர் ரொம்ப பவர்ஃபுல் மற்றும் பெரிய கார்களாகும். ஸோ இந்த டெரிட்டரியில் நீங்க டாடா சியரோட டாப் அண்ட் வேரியன்ட் வாங்குறீங்க அப்படின்னா மற்ற கார்கள் ரொம்ப வேல்யூ ஃபார் மணி காராக தெரியும். குறிப்பாக மஹிந்திரா போன்ற நிறுவனங்கள் எலக்ட்ரிக் கார்களை இதே ப்ரைஸ் பாயிண்ட்ல எக்கச்சக்கமான பவரோட லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ரைஸ் கான்ஷியஸ் பையராக இருக்கீங்க, உங்களுடைய எவ்ரி ருபிக்கும் வேல்யூ பார்க்குறீங்க அப்படின்னா டாடா சியரோட டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் அந்த அளவுக்கு சென்சிபிளான சாய்ஸாக இருக்காது. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எந்த கன்சர்னும் உங்களை பாதிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா டாடா சியராவை கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணலாம்.